தங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எதுவும் தப்பாக பேச போகிறது இல்லை. ஒரு பாசத்தை பற்றி தான் பேச போகிறேன். அது நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துகிட்டு கமெண்டெல்லாம் பண்ண வேண்டாம், சரியா? தப்பாக என்னடா இப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் முந்தா நேற்று புதன்கிழமை அன்னைக்கு ஆளை ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஏன் சொல்ல வரேன்றது ஃபஸ்ட்டு இதை கேளுங்க, அடுத்தது உங்களுக்கே புரியும். ஆளை புதன்கிழமை அன்னைக்கு காலையிலேயே ஒரு 8 மணிக்கெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்காக எல்லோரும் புறப்பட்டோம். ஏன்னா நம்ம ஒருத்தர் போனால் ஒருத்தர் எடுத்தால் தப்பாக போயிடும் ட்ரெஸ்ஸுன்ட்டு புறப்பட்டோம். நமக்கு ஆளை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆளை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. வண்டியில் ஏறவும் மாட்டாள், காரில் ஏறவும் மாட்டாள். அவள் காரில் ஏற மாட்டாள். சரி, அவளை விட்டுட்டு இப்போ 2வது பையனுக்கு அவன் ஜேசிபி ஆப்ரேட்டர், அவன்கிட்ட நான் சொன்னேன், உனக்கு சேலரி வேணாலும் நான் கொடுத்துட்றேன்டா, நீ வீட்டில் ஒரு நாள் இருந்து ஆள் குட்டி பார்த்துக்க அப்படின்ட்டு. சரிம்மா, நான் இருக்க சேலரி வேணால் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு. சரி, நீ பார்த்துக்கேன். அதை விட்டுட்டு போய் காலையில் சரி அவன்கிட்ட விட்டுட்டு போகிறப்ப அவனுக்கு சாப்பாடு ஊட்ட தெரியாது, நம்ம மாதிரி அவனுக்கு கவனிக்க தெரியாது. அது வாயில்லாத ஜீவனை. அது ரொம்ப நேசிச்சிட்டோம். அதனால் நம்ம குழந்த மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். போகிற இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு ஆசை தான், ஆனால் வரமாட்டேங்கிறா. சின்னதுலேருந்தே கார்லேயே பழக்கிருக்கணும். எங்களுக்கு அப்போ கார் இல்லை, நாங்கள் இப்போ தான் வாங்கணும். அது ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, அது மேலே ஏற மாட்டேங்குது காரில். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சரி விட்டுட்டு போனோம். விட்டுட்டு அவளும் சாப்பாடு காலையிலேயே போகிறப்போ 10 மணிக்கு ஊட்டுற சாப்பாடை 9 மணிக்கே ஊட்டி விட்டோம். ஏன்னா அவன் பையன் ஊட்ட முடியாது, அதனால நம்ம தான் பொறுப்பாக ஊட்டி விடணும்னு சொல்லி முட்டையை வேக வைக்கணும், நல்லா அதுக்கு பிணைஞ்சி ஊட்டினா தான் சாப்பிடுவான்றதுக்காக அவளுக்கு நான் கொடுத்து விட்டுட்டு போயாச்சு. விட்டுட்டு போன பிறகு மணி 1 மணி ஆக எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி உடம்பு மனசு ஒரு மாதிரி ஆகுது. விட்டுட்டு வந்திருக்கிறமே, எதிர்பார்ப்பாளா, என்ன பண்ணுறா, எது பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அங்கலாப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டாலோ இல்லை இவன் கதவுக்கு ஏதோ திறந்து விட்டு இவன் எப்படின்னா பப்ஜி விளையாடுவான், அதுக்கு ஏதோ விளையாண்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டாக விட்டுட்டானோ என்னமோ, என்ன பண்ணுறாலோ தெரியலன்னு சொல்லி ஃபோன் அடிக்கடிக்காக பண்ணி பாப்பா கேட்டுகிட்டே இருக்கேன். சாயந்தரம் ஆக என்ன ஆயிடுச்சு, மணி 6:30 ஆயிடுச்சு. 6:30 ஆனதும் 7 மணிக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஐயோ, சாப்பாடு கொடுக்கலையே, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பதட்டம். மடமடன்னு போகலான்னு தலைவலி வேறு, அவ்வளோ ஒரு தலைவலி. அப்போ கூட நான் வண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட என்னை நிறுத்திட்டு அவளுக்கு 2 முட்டையை வாங்கி தயிர் வாங்கி கொடுங்கடா, நான் போய் வேக வச்சுட்டு கூட இருக்கேன், நீங்கள் ரிட்டர்ன் போய் கூட ஏதாவது வாங்கிக்கிங்க, இப்போதைக்கு என்னையும் கீழே கொண்டு போய் விடுங்க, வீட்டுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு விடுங்க, அவளை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்துட்டு. இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே நம்ம இவ்வளோ ஒரு பாசம் உசுறு வச்சுருக்குறோன்னா, நம்ம பெத்த பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கணுன்னு தான் என்னோடய கேள்வி. ஏன்னு கேட்டால், நீங்கள் ஒரு வாழ்க்கை தேடுறது தப்புன்னு சொல்லலை, அது உங்கள் பர்சனலு, அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் புருஷன் பொண்டாட்டி நம்ம உருவாக்குனது தான் அந்த 2 உயிர் குழந்தைங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தைய பாதுகாக்கிற பொறுப்பு அதிகமாக யாருக்கு இருக்குது? ஏன்னா நம்ம தான் 10 மாதம் சுமக்கிறோம். அது வலி வேதனை எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை எப்படா வெளியே வரும்னு ஏக்கத்தோடு நம்ம பார்த்து சுமக்கிறோம். அந்த 10 மாதம் ஒரு காலுங்கை குறையாக இருக்கக்கூடாது, ஒரு கண்ணு குறையாக இருக்கக்கூடாது, நல்ல குறையில் என் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலும் ஏறி இறங்கி வேண்டிட்டு தான் குழந்தைய பெக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு தாயும் அப்படி தான் வைக்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்து புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு இதை அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைங்கள கூட்டிகிட்டு குழந்தைங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கைன்ட்டு ஒன்று, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் வாழ்றதுக்கு இருக்காங்க. எனக்கு என் குழந்தைங்க மட்டும் போது, புருஷன் வேண்டான்றவங்க அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. என்ன முடியாத அளவுக்கு இந்த பாதி என்ன மாதிரி ஒரு பொம்பளைங்க வாழ்க்கையை ரொம்ப இழந்தது அதிகம். 100ல் 80% மேலே குழந்தைங்களுக்காக வாழ்ந்த அதிக தாய் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இப்போ புருஷன் முன்னாடி சண்டை வந்துட்டால் ஒரு ஆம்பளை ஒரு புருஷங்காரன்ட்ட குழந்தைய விட்டுட்டு இவங்க ஒரு வாழ்க்கையை தேடிட்டு போயிடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலை. ஏன்னு கேட்டால், அந்த புருஷனை விட்டுட்டு நம்ம இருக்கிறப்ப நம்மளை டென்ஷனாக பார்த்து நம்மளை ஒரு கேள்வியில் கொள்கிற ஒரு ஆள் நம்ம குழந்தைய அவன் நேசிப்பானா? அவனுக்கும் உள்ளதான். அப்படி நேசிக்கிற சில தகப்பங்களும் இருக்கிறாங்க. அவள் போனாலும் பரவாயில்ல, அவளோட அன்பு சேர்ந்து கொடுக்குற தகப்பனுங்களும் அதிகமாக இருக்காங்க. இல்லை நம்ம பொண்டாட்டியே பொட்டை பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பையன் இருக்குது பட்சத்தில்
அப்போ அந்த குழந்தைய வந்து 2 பொட்டை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைய அவனுக்கு அந்த மைண்ட் எப்படி வரும்னா அவன் செஞ்சது இவ செய்வாளான்ற ஒரு இது புருஷங்காரனுக்கு வந்துடுது. அந்த டென்ஷன்லாம் அந்த குழந்தைங்கள ஒரு ஈதருக்கு இல்லாமல் அவன் பண்ணி போடுறான். அவன் மனுஷன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் சமைக்கலை. ஏன்னா அவன் 10 மாதம் சுமந்திருந்தால் அவனுக்கு அந்த வலிகள் தெரிஞ்சிருக்கும், அந்த வேதனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் அந்த குழந்தை பிறந்துக்கணும், நம்ம என்றைக்கு கையேந்தி வாங்குவோம், என்றைக்கு அதுக்கு தாய்ப்பால் போய் எத்தனையோ ஒரு உணர்வுகளோடு வாழ்கிற ஒவ்வொரு தாய் இருக்கிறப்ப அவனுக்கு அது புரியலை. தொடர்ந்து இப்படியே தான் ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட எங்கள் கோயம்புத்தூர்லேயும் ஒரு பொண்ணு அப்படி தான் பண்ணுச்சு. அவன் வேண்டான்னு சொன்னனால அந்த குழந்தையவே கொண்டுட்டு அவங்க கூட நீ வாழலாம் முடியாது, என்னத்தை வாழ்ந்துட முடியும், ஒன்றும் வாழலாம் முடியாது. சரி, உங்களுக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு, நீங்கள் போனீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அவன் 2-3 குழந்தைங்களையோடையும் புருஷனையும் விட்டுட்டு நீங்கள் போனாங்க, அவன் மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பான்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் போனீங்க? புரியல எனக்கு. ஏன்னா அவன் ஒரு நல்லவனாக இருந்தால் என்ன சொல்லணுன்னா, உனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, புருஷன் இருக்குது, நீ அந்த வாழ்க்கையை பாரு, இந்த வாழ்க்கைக்குள்ளே இது நிரந்தரம் இல்லைன்னு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தால் சொல்லுவான். நல்ல ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் சொல்லிட்டு விட்டுட்டு போவான். புரியுதா? இதில் என்ன ஆகிடுதுன்னா அவனுக்கு தேவை உடம்பு. ஓப்பனாக சொல்ல போனால் அவனுக்கு தேவை அவனுக்கு உடம்பு அந்த நேரத்துக்கு தேவை. எத்தனோ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அவனுக்கு தேவைப்படுது, அவ்வளோதான். அதுக்காக எவன் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. இதில் நம்ம ஒரு பொண்ணாக இருந்து என்ன யோசிக்கணும்னா, ஒருத்தன்ட்ட வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்று அவனுக்காக வாழ்ந்தவனே புரிஞ்சுக்காதப்போ எதுவுமே இல்லாத இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு 3 குழந்தைங்க இருக்கிறப்ப நம்பிக்கை செத்து போய் தான் கூட்டிகிட்டு போவான். முழுசாக அவனும் கூட்டிகிட்டு போக மாட்டான், 2வது கட்டமே அவனும் கூட்டிகிட்டு போக மாட்டான். நீ என்ன பண்ணியிருக்குன்னு நல்ல ஒரு அம்மாவை என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த குழந்தைங்கள ஒன்றால் பார்க்க முடியலையா, கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டு சொல்லிவிட்டு நான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேங்க, என் பர்சன்டேஜ் சேஃப்டி இல்லை இருக்கிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு நீ விட்டுட்டு போயிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீ உன் சுகத்துக்கு தேடி போனது தப்பு இல்லை, அது உன்னோட விருப்பம், அது நீ எப்படியோ வாழ்ந்துக்க. அந்த குழந்தைங்க 3 போனது அது ரிட்டன் வரப்போகிறது கிடையாது. இப்போது அந்த குழந்தைய அப்படி விட்டுருந்தா குழந்தைங்க இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த மாதம் குழந்தையாகாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி இருக்கிறவங்கள நாங்களும் ஒரு லிஸ்ட்டு தான், இல்லைன்னு சொல்லப்படல, நாங்களும் அந்த மாதிரி தான். ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறப்ப ஐயோ அந்த மாதமாவது நம்ம பாப்பா குழந்தையாகாதா அப்படின்னு நாங்கள் நினச்சி தான் ஒவ்வொரு மாதமும் கடந்து போகிறோம். அந்த வழினால தான் பேசுகிறேன். ஒரு குழந்தை இல்லாதவள்கிட்ட போய் கேட்டால் தான் அதோட வழி என்னன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு அது தெரியல, புரியுதா? அது உங்களுக்கு தெரியல. இப்போ நீ போன அவங்க கூட எவ்வளோ நாள் வாழ முடியும்? இந்த குற்ற உணர்ச்சியில் ஒரு நாள் எவ்வளோ நாள் வாழ முடியும்? எவ்வளோ நாள் வாழ முடியாது. இதே நீ அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் என் குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு கேட்டப்போ எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களுக்காக நீ அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் இன்னொருத்தன்ட்ட வாழ்ந்துருந்தாலும் கூட தப்பு கிடையாது. ஆனால் உன் சுகத்துக்காக அந்த குழந்தைங்கள விட்டுட்டு போன அந்த பாவால் உன்னை சும்மா விட போகிறது கிடையாது. பொதுவிலேயே சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு குழந்தைங்க ஏஜ் வந்துடுதுன்னா, ஒரு 12 வயசு 13 வயசு இப்படி வந்துடுதுன்னா, உங்களுக்கு கல்யாணமே ஆகலைனாலும் புருஷன் விட்டுட்டு போயிருந்தாலும் நீங்கள் அடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற வயசு எதுன்னா, குழந்தைக்கு 1 வயசு விவரம் தெரியாமையே இருக்கிறப்ப கல்யாணம் பண்ணாதான் அந்த குழந்தை வந்து அவங்களையும் அப்பாவும் ஏற்றுக்கும். அப்போ ஒரு அப்பா பிள்ளையோட பாண்டிங் வந்து உருவாகும். சரியா? இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 13 வயசில் 10 வயசு 12 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்காக தான் வாழ்கிறாங்கன்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க? எந்த நம்பிக்கையில் கல்யாணம்? உங்கள் பொண்ணுங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, உள்ள உங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? ஆனால் நான் என்னன்றேன்னா, உங்களோட சந்தோஷம் முக்கியம்தான், இல்லைன்றது இல்லை. அதனால் உங்கள் குழந்தைங்கள எதிர்காலத்தையும் பாருங்கள், பார்த்து யோசித்து முடிவெடுங்க. சரியா? என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சாக தான் போகிறோம். அது எப்படி வேணாலும் சாகலாம். ஒருத்தனோட வாழ்ந்து தான் சாகணும், ஒரு 2 புருஷன் கட்டி தான் சாகணும், 2 பொண்டாட்டி கட்டி தான் சாகணுன்றதெல்லாம் இல்லை. நம்ம எப்படி வேணாலும் நம்ம தனி மனுஷனாக இருந்தாலும் சாக தான் போகிறோம், நம்ம குழந்தைகளுக்கான அன்பு கொடுத்தாலும் சாக தான் போகிறோம். நம்ம இருக்கிற வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக உண்மையாக இருக்கிறோன்னு மட்டும் நினச்சிக்கங்க, நினச்சி வாழுங்க. சரியா? ஆனால் நான் அது யாரையும் சங்கடப்படுத்தவும் பேசலை, யாரை புண்படுத்தவும் பேசலை. எனக்கு என் மாதம் நான் எனக்கு ஒரு குழந்தை, என் பாப்பாவுக்கு ஒரு குழந்தையாகாதான் நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு நாள் இந்த ஆதங்கத்தில் பேசணும்னு எனக்கு 2 நாளாகவே பேசணுன்ட்டு இருந்தேன்.
இதுங்க எவ்வளோதான் பேசினாலும் திறந்து போகிறதில்ல. இந்த நியூஸ் போனால் இன்னொரு நியூஸ் வரதான் போகுதுன்னு நினச்சிட்டு தான் நான் பேசலை. இருந்தாலும் அது ஒரு மாதிரி வலிக்குது. ஏன் அந்த குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு போங்களே, அது வளர்த்திக்குமே. இல்லாமல் எத்தனையோ பேர் ஏங்குறாங்களே, அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி தப்பு எந்த அம்மாவும் செய்யாதீங்க, எந்த தாயும் செய்யாதீங்க. இப்போல்லாம் அதிகமாக பொண்ணுங்கனால தான் குழந்தைங்களே சாகுது. நீங்கள் செய்கிற காரியத்தினால தான் குழந்தைங்களே இறந்து போகுதுங்க. சரி, அது ஏன் வைக்கிறீங்க, அதுங்க ஏன் வளர்க்குறீங்க, ஏன் அனாதையாக விட்டுட்டு போகிறீங்க? விட்டுட்டு போய் அதுங்க உயிர் போய் என்னத்த சொல்கிறது? ஆனால் ஒவ்வொரு வருத்தம் இப்போ அது உங்களுக்கு சொல்லி புரியாது. ஏன்னா கடவுள் குழந்தைய கொடுக்கறதில்ல. ஆசைப்பட்டு வளர்க்கணும் நினைக்கணும், தங்கம் போல் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி கேடுகட்ட அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களுக்கு தான் குழந்தைகளே கொடுக்குறாரு. சரியா கொடுக்குறாரு. ஆனால் அதை நல்லபடியாக வச்சு வளங்க. உங்களால் முடியலன்னா கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுங்க. 4 இடத்துல அதுங்க அந்த ஆசிரமத்தில் எங்கேயோ வெளிநாட்டில் இருந்த என்னமோ ஒருத்தர் அவங்களால முடிஞ்சது ஸ்பான்சர் பண்ணியாவது அந்த குழந்தைங்களை காப்பாற்றிடும். அது பெருசாகி அது ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து இது பண்ணட்டும். சரி, இந்த மாதிரி பாவத்துங்களை சேர்க்காதீங்க. என்ன வாழுங்க, புருஷனுக்காக வாழ. ஒரு காலத்தில் அப்பா அம்மாக்காக வாழ்கிறோம், ஒரு காலத்தில் புருஷனுக்காக வாழ்கிறோம், ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்காகவே வாழுங்க. நம்ம உருவாக்கின குழந்தைங்க, நம்மளால் உலகத்துக்கு வந்த குழந்தைங்கள ஃபஸ்ட்டு எப்படி வளர்க்கணும்? நம்மளால் பெருசாக ஆடம்பரமாக வளர்க்க முடியலனாலும் குடிக்கிறதுக்கு கஞ்சியை கொடுத்தாலும் பரவாயில்லைங்க. கிழிஞ்ச துணி தேயில் போட்டும் கூட கொடுங்க, தப்பு இல்லை. சரியா? அதுக்குன்னு இந்த பாவத்தை செய்யாதீங்க. இந்த பாவத்தை நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாது. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. சரியா? மன்னிச்சுக்குங்க. என் மனசில் பட்டது, எனக்கு ஒரு வழி இருந்தது, நான் அதனால் பேசினேன். யாரையும் குறிப்பிட்டு பேசணுன்ட்டு இல்லை. எனக்கு அந்த நியூஸ் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்து. நேற்றும் கூட ஒரு நியூஸை பார்த்தேன். அவங்க ஒய்ஃபு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் கொண்டாருன்னு சொல்லிட்டும் கூட அந்த குழந்தைங்கள 2 ஆம்பளை பசங்க கழுத்தறுத்துட்டு அவரும் தூக்கு மாட்டி அந்த குழந்தையும் செத்துச்சின்னு சொல்லி நியூஸை பார்த்தனால தான் கஷ்டமாக இருக்குது. மாதத்துக்கு ஒன்று இப்படி தான் வந்துட்டுருக்குது, வராமலாம் இல்லை, வந்துட்டுருக்கு. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னத்தை சொல்ல இதெல்லாம் சொல்லிட்டா மட்டும் என்ன திருந்திட போகிறாங்க? திருந்தலாம் மாட்டாங்க. இப்போல்லாம் இது ஒரு ஸ்டைலாக போயிட்டுருக்குது. குழந்தைங்கள கொண்டுட்டு போய் புருஷன் தேடுறதோ, குழந்தைங்களையும் பொண்டாட்டியும் கொண்டுட்டு போய் பொண்டாட்டி தேடுறதோ, இது ஒரு ஸ்டைலாக போயிட்டுருக்குது. பார்த்துக்குங்க. நம்ம குழந்தைங்கள் நம்மளே கொள்றதுக்கு அது கருவிலையே அழிச்சு விட்டு போயிருங்க, தப்பு இல்லை. இவ்வளோ பெருசாக வளர்த்தி ஆளாக்கி அது இந்த மாதிரியெல்லாம் சித்திரவதை பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த வழியை இப்போ தேடிட்டு போயிடலாம். சரி, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க தாங்க. நான் பேசுனது என் மனசுலேருந்து ஆதங்கத்தை தான் பேசியிருக்கேன், எதுவும் நினச்சிக்காதீங்க.